Hello all. Today we are going to see three-dimensional geometry ஓட ஒரு glance பார்க்க போறோம். இதுல நார்மலா த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓபின்னு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓபின்ற லைன் எக்ஸ் ஆக்சிஸோட கிரியேட் ஆகிற ஆங்கிள் ஆல்ஃபா, ஒய் ஆக்சிஸோட கிரியேட் ஆகிற ஆங்கிள் பீட்டா, இசட் ஆக்சிஸோட கிரியேட் ஆகிற ஆங்கிள் காமா. அந்த வேல்யூ ஆல்ஃபா பீட்டா காமாக்கு காஸ் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் டைரக்ஷன் கொசைன்ஸ்னு சொல்லுவோம். டைரக்ஷன் கொசைன்ஸில் முக்கியமானது என்னன்னா ஸ்கொயர் ஆஃப் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த லைன் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஒன்னு சொல்லலாம். ஸோ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் அ லைன் அப்படின்னா என்னன்னா அந்த ஒரு 3 நம்பர் டைரக்ஷன் கொசைன்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்போது அந்த நம்பர்ஸை தான் நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்கிறோம். டைரக்ஷன் ரேஷியோஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல்எம்என் இந்த ஃபார்முலாஸ் தான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனை எப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எழுதுறது. இப்போ நார்மலாக இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கேன். இந்த லைன் மேலே இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஏவோட பொசிஷன் வெக்டார் எக்ஸ் ஒன் ஐ ப்ளஸ் ஒய் ஒன் ஜே ப்ளஸ் இசட் ஒன் கே. ஏதாவது ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட் எக்ஸ் ஒய் இசட் ஆர் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய இன்னொரு லைனோட டைரக்ஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி நம்ம லைன் ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்டூ பின்னு எழுதலாம். இதுவே இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் வெக்டார் ஃபார்ம். பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்னையும் டைரக்ஷன் ரேஷியோ ஏபிசியையும் வச்சு நம்ம எப்படி கார்டீஷியன் ஃபார்ம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை ஏ, ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை பி, இசட் மைனஸ் இசட் ஒன் டிவைடட் பை சின்னு போட்டுடலாம். If L, M, N are the direction cosines of a line passing through the point அப்படின்னா direction cosines divided by போட்டுடலாம். Equation of the line passing through 2 points x1, y1, z1 and x2, y2, z2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கார்டீஷியன் ஃபார்மெட்டில் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எழுதுகிறோம், வெக்டார் ஃபார்மெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு பி மைனஸ் ஏ வெக்டார்னு எழுதலாம். ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ் நமக்கு ஒருவேளை ரெண்டு லைனுக்கும் டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா L1 M1 N1 அண்ட் L2 M2 N2ன்னு கொடுத்துருக்கும் போது காஸ்டீட்டா ஃபார்முலாவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே காஸ்டீட்டாவுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கார்டீஷியன் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா இதில் A1 B1 C1 இப்படி தான் எடுத்துக்கணும், A2 B2 C2 இப்படி தான் எடுத்துக்கணும். இந்த ஃபார்மெட்டில் நம்ம அதை யூஸ் பண்ணினா we can easily calculate the angle value. If two lines are perpendicular then A1 A2 plus B1 B2 plus C1 C2 is equal to 0. அதே மாதிரி if two lines are parallel then A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ். கார்டீஷியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க லைன் ஈக்குவேஷன் அப்படின்னா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 a1 b1 c1 a2 b2 c2. ஸ்கியூ லைன்ஸ்னால் என்ன, எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாமல் பேரலாவும் ஆகாமல் ரெண்டு லைனுக்கு பேர் தான் ஸ்கியூ லைன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிப்போம். இதில் b1 c2 மைனஸ் b2 c1 த ஹோல் ஸ்கொயர், இங்கே C1 A2 மைனஸ் C2 A1 த ஹோல் ஸ்கொயர், இங்கே A1 B2 மைனஸ் A2 B1 த ஹோல் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணிக்குவோம். இஃப் ஆர் வெக்டார் ஒருவேளை வெக்டார் ஃபார்மில் ரெண்டு லைன் ஸ்கியூ லைன் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார் டாட் வித் A2 மைனஸ் A1 டிவைடட் பை B1 கிராஸ் B2 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு பேரலல் லைனாக இருந்தால் கண்டிப்பாக பேரலல் டைரக்ஷன் வெக்டார் ரெண்டும் சேமாக இருக்கும். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு பி வெக்டார் கிராஸ் A2 வெக்டார் மைனஸ் A1 வெக்டார் டிவைடட் பை பி வெக்டார் மட்டும் போட்டால் போதும். கோப்ளானாரிட்டி ஆஃப் அ டூ லைன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் இங்கே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிற நியூமரேட்டர் ஃபார்மெட் இருக்கு இல்லையா, அந்த நியூமரேட்டர் ஃபார்மெட்டையே ஈக்குவேட்டிங் டு ஜீரோன்னு போட்டிங்கன்னா அப்போ அந்த ரெண்டு லைனும் கோப்ளேனார்னு மீனிங். அதோட வெக்டார் ஃபார்மையும் இங்கே எழுதிக்குவோம். வெக்டார் ஃபார்ம் B1 கிராஸ் B2 டாட் வித் A2 மைனஸ் A1 இருக்குல்ல, அதை இங்கே ஜீரோ காட்டிட்டிங்கன்னா ஆன்சர் கோப்ளேனார்னு முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாமே பேசிக் இந்த கான்செப்ட்ஸை வச்சு நமக்கு சில எம்சிக்யூஸ் கேட்பாங்க. எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த கான்செப்டில் டைரக்ஷன் கொசைன்ஸ் இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த ஒரு கான்செப்டை வச்சே நமக்கு நிறைய ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க. அந்த ஆங்கிள் எப்படி இருக்குது, பாயிண்ட்ஸ் கொலினியராக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. பாயிண்ட்ஸ் கொலினியராக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னென்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பிசின்னு வருதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அதை எல்லில் எழுதுனாலும் எழுத தெரியணும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறதுலையும் எழுத தெரியணும். காசை கன்வெர்ட் பண்ணும்போது சைன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா
ப்ளஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காமா அப்படியும் எழுத தெரியணும். பேரலல்னு எப்போ சொல்லுவோம்? ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருந்தாங்கன்னா a1/a2 ப்ளஸ் b1/b2 ப்ளஸ் ஈக்குவல் டு c1/c2 ஈக்குவல் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்ல தெரியணும். பர்பண்டிகுலர் எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறத எழுத தெரியணும். அண்ட் டைரக்ஷன் ரேஷியோங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? x2 மைனஸ் x1 ஈக்குவல் y2 minus y1 z2 minus z1 இந்த பேட்டர்னில் நம்ம கண்டுபிடிச்சா எப்படி வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் போடுறோம் அப்படிங்கிறத இது தெரியணும். இதெல்லாம் வந்து பேசிக் ஒன்வேர்ட்ஸுக்கு நம்ம தேவைப்படுற ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ பாருங்க, வெரி ஷார்ட் ஆன்சர் டைப்பு. ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த லைன் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 யூனிட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி ஆஃப் 1,3,3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி அப்படிங்கிற 1,3,3ன்ற பாயிண்ட்லேருந்து லைன் ஈக்குவேஷன் கீழே இருக்குது. அந்த லைன் மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 5 யூனிட்ஸு. அப்போ பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைன் ஈக்குவேஷனில் இருக்கிற ஒரு எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஆர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சம் கைண்ட் ஆஃப் மியூவோட ஈக்குவேட் பண்ணி இந்த செட் ஆஃபில் இதை மாற்றிருப்போம். இந்த செட் ஆஃபில் மாற்றிட்டோன்னா பீன்ற பாயிண்ட்டு விசிபிளாக இருக்குது, ஆறுன்ற பாயிண்ட்டு விசிபிளாக இருக்குது. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஸ்கொயர் பண்ணி போடும்போது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டெவலப் ஆகும். இதுலேருந்து மியூக்கு 2 வேல்யூ கிடைக்கும். கிடைச்ச 2 மியூ வேல்யூவை உன்னோட ஆரில் போட்டிங்கன்னா 2 விதமான பாயிண்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த வே டு கேல்குலேட் த பாயிண்ட்ஸ் எப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் கொடுத்துருக்காங்க. இதில் பர்ஃபெக்டாக ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றிட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கணுமா. கொஸ்டினில் என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் முன்னாடி நம்பர்ஸ் இருக்குது, 1 இல்லாமல். அப்போ அந்த நம்பர்ஸுக்கு முதல்ல எல்சிஎம் எடுத்து சைன் பார்க்காம வித்தவுட் சைன் எல்சிஎம் எடுத்தோம்னா 30. ஸோ த்ரூ அவுட் இந்த ஈக்குவேஷனை 30ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் இசட்டை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்னில் கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் டிவைடட் பையில் போட்டு எழுதணும்னா சிம்பிளிஃபைடு மோடுக்கு மாறும். இந்த சிம்பிளிஃபைடு மோடில் கிடைச்ச ஆன்சர் தான் நம்மளோட ஒரிஜினல் டைரக்ஷன் ரேஷியோஸ். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றினதுக்கப்புறம் இதில் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். பட் நமக்கு கேள்வி டைரக்ஷன் கொசைன்ஸ். டைரக்ஷன் கொசைன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? a1 divided by square root of a1 square b1 square plus e1 square. அதே மாதிரி b1 c1க்கு எழுதுவோம். இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ஆங்கிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட், காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 2 பீட்டா காஸ் 2 காமா கேட்டிருக்காங்க. பட் நமக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ்னாலே இந்த ஒரு ஃபார்முலா தான் தெரியும். இந்த ஃபார்முலாலேருந்து காஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிளை எப்படி ஈக்குவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபைடாக இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி ரீரைட் பண்ணும்போது we can get it. So 1 plus cos 2 alpha by 2, 1 plus cos 2 beta by 2, 1 plus cos 2 gamma by 2. Simplify பண்ணோம்னா we will receive the answer. Next, find the angle between the pair of lines. இது ஒரு லைன், இது ஒரு லைன். கார்ட்டீசியன் வெக்டர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இது a1 b1 c1, a2 b2 c2. இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது cos θவுக்கு ஆல்ரெடி இன்சிஸ்ட் பண்ண ஃபார்முலாவில் நம்ம மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம்னா 5/21 இஸ் த ஆன்சர். 2 லைன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். 2 லைன் எப்போ பர்பண்டிகுலராக இருக்கும்? அதோட டைரக்ஷன் ரேஷியோஸோட ப்ராடக்ட் சம் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது. ஸோ ரொம்ப கிளியராக ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த ஒரு இடம் ஈக்குவலாக இல்லை, அதே மாதிரி இங்கேயும் ஈக்குவலாக இல்லை, இங்கேயும் ஈக்குவலாக இல்லை. எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். எப்போவுமே லீடிங் வந்து கோஎஃபிஷியன் XYZ தான் இருக்கணும், முன்னாடி கோஎஃபிஷியன் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ x-1 டிவைடட் பை -3, இதுலேருந்து காமனாக 2 எடுத்துகிட்டு அந்த 2ஆல் கீழே டிவைட் பண்ணிடுவேன். அடுத்தது இங்கே Z வந்து செகண்டரி, அதுவும் மைனஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மைனஸை காமனாக எடுத்து கட் பண்ணி மாற்றிட்டேன். அதே மாதிரி தான் இங்கேயும் 3யை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் மாற்றினதுக்கப்புறம் a1 b1 c1 a2 b2 c2வை கண்டுபிடிச்சி அதோட ப்ராடக்டை ஈக்குவேட்டிங் டு 0 போட்டிங்கன்னா கே வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா π/4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு கேட்டிருக்காங்க. இது கார்ட்டீசியன் ஃபார்மா. ஸோ காஸ் தீட்டாவோட ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கிறோம். ஆங்கிள் π/4ன்னு யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வர ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 1/√2 மேலே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, கீழே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 25. இது சேம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான், ஒன்றா மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஆன் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் இதில் 1/2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், இங்கே 2 இன்டூ திஸ் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். காமனாக இருக்கிற 2வை கட் பண்ணிடலாம்.
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை இதில் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது ரெண்டத்தையும் காமனாக இருக்கிறத கட் பண்ணிங்கன்னா 2 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 25/2 அப்படின்னு இன்சிஸ்ட் ஆயிரும். அடுத்த கொஸ்டின், ஒரு வெக்டார் ஈக்குவேஷன் எழுதணும். ஒரு பாயிண்ட்டும் இந்த பேரலல் டைரக்ஷனாக இருக்கக்கூடிய இன்னொரு லைனும் கொடுத்துட்டாங்க. பட் எப்போவுமே ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரலல் டைரக்ஷன் வெக்டார் இருந்தால் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பின்னு எழுதலாம். அப்போ இந்த லைனுக்கான டைரக்ஷன் வெக்டார் அப்படிங்கிறது யார்? டைரக்ஷன் ரேஷியோஸ் தான். 1 2 -2 தான். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 9th கொஷின் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் தட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் பேரலல் டு த லைனுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. லைனை நார்மலாக கொடுக்கல, லைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னு மாற்றிக்கணும். ஸோ கோஎஃபிஷியண்ட்டில் நம்ம இந்த கொஸ்டினுக்கு சொன்னோம் இல்லையா முன்னாடி, கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதணும் இல்லையா. சேம் கொஸ்டின், கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அதுலேருந்து ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து டிவைட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன டாஸ்க்கு அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிறதான் டைரக்ஷன் ரேஷியோஸ்னு வரும். அந்த கரஸ்பாண்டிங் வெக்டாருக்கு பாயிண்ட்டையும் அந்த டைரக்ஷன் ரேஷியோஸான நம்பரையும் மட்டும் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே டாஸ்க் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே 5 7 35 இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு அதால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பிரச்சனை ஈஸியாக கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் கொடுத்துருக்காங்க ay ப்ளஸ் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ay ப்ளஸ் பி அப்படின்னு இருக்குது. ஓகே, x is equal to ay plus b, z is equal to cy plus d. Find the direction ratios of the line and a point on the line. ஸோ கொடுத்துருக்கிற லைனில் வேணும்னே எக்ஸ் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏஒய்னு போட்டுட்டு அண்ட் இசட் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு சிஒய்னு போட்டுடுறோம். அப்போ இந்த ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது ஏவை இங்கே கொண்டு வந்துடுறோம், இங்கே சியை கொண்டு வந்துடுறோம். ஸோ வந்த ஈக்குவேஷனை அப்படியே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இதில் A1C தான் நம்மளோட டைரக்ஷன் ரேஷியோஸ். பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா B0D தான் பாயிண்ட்டு. கண்டுபிடிச்சி எழுதுனா மட்டும் போதும். Next, short answer. Find the coordinates of the point where the line through the points -1, -1, -8 and 5, -2, 10 crosses the zx plane. பொதுவாக ஈக்குவேஷன் ஆஃப் லைன் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணி எழுதி ஈக்குவேட்டிங் டு லாம்டா போட்டு எனி பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன் ஃபார்மட் என்னன்னு எழுதிடுறேன். இந்த பாயிண்ட் வந்து இசட்எக்ஸ் பிளேனில் கட் ஆகும் அப்படின்னா அங்கே ஒய் கோஆர்டினேட் 0 ஆகணும். அப்போ கரஸ்பாண்டிங் ஒய் கோஆர்டினேட்டை 0 பண்ணும்போது லாம்டா என்னன்னு கிடச்சிரும். கிடைச்ச லாம்டாவை இந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா வி வில் ரிசீவ் த பாயிண்ட். இது ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன், 2 மார்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ். இதை வந்து ஆக்சுவலாக எதில் கொடுத்துருக்காங்கன்னா வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெக்டார் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா இதில் யார் A1 ஃபஸ்ட்டு, A2 யார், B1 லாம்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது, மியூக்கு பக்கத்தில் இருக்கிறது B2. இதை எழுதிடும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா A2 - A1 வெக்டார் டாட் வித் B1 கிராஸ் B2 டிவைடட் பை B1 கிராஸ் B2 அப்படின்னு போட்டுறோம். போட்டுட்டு இந்த ஆன்சரில் B1 கிராஸ் B2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும். ஆஸ் யூஷுவல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் படி தான் இதை எலாபரேட் பண்ணி கண்டுபிடிப்போம். அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் B1 கிராஸ் B2க்கு என்னன்றதையும் ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. பட் ப்ராப்ளம் என்னென்னா நியூமரேட்டர் இங்கே 0 வருது. அப்போ என்ன மீனிங்னா இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் அட் ஒன் காமன் பாயிண்ட். அப்போ இன்டர்செக்டிங் ஆகுதா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு கூட we can use it this distance formula. Once your numerator A2 - A1 vector dot with B1 cross B2 இந்த ஆன்சர் 0வா வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லலாம், இன்டர்செக்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடியை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. ஆக்சுவலாக ஏபிசிடின்னு ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணுறேன். இது லைன் 1, இது லைன் 2, இது லைன் 3, லைன் 4 4மே கொடுத்துட்டாங்க. டயக்னல் பிடியோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ ஏபிங்கிற லைனும் பிசிங்கிற லைனும் இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைனை எல்லாத்தையும் த்ரூ அவுட் ஈக்குவேட்டிங் டு லாம்டா போட்டு எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இசட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி லைன் 2-ஐ இங்கே எழுதி எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூவை இங்கே இருக்கிற கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணி லாம்டா என்ன அப்படிங்கிறதுல ஒரு ஈக்குவேஷன் டெவலப் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற கரஸ்பாண்டிங் ஒய்யை இங்கே இருக்கிற ஒய்யோட ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா லாம்டாக்கு ஒரு பாயிண்ட்டு மியூக்கு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். அந்த கிடைச்ச லாம்டா மியூ பாயிண்ட்டை இசட்டில் இருக்கிற இங்கேயும் இந்த பாயிண்ட்லையும் நம்ம அப்ளை பண்ணோம்னா லெஃப்ட்டும் ரைட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எய்தர் லாம்டாவை 2ன்னு இந்த செட் ஆஃபில் போட்டாலும் ஓகே, மியூவை 0ன்னு இந்த செட் ஆஃபில் போட்டாலும் ஓகே, ஆன்சர் வில் பி சேம். அப்படி தான் நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இப்போ பண்ண ஒர்க்கை அப்படியே L4க்கும் L3க்கும் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ L4க்கும் L3க்கும் ரிப்பீட் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுட்டு இது ரெண்டுக்கும் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை பியோடதை போன செட்டில் கண்டுபிடிச்சேன், டியோடதை இந்த செட்டில் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் பிடிக்கு ஃபார்முலா தெரியும். என்னது எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 டிவைடட் பை எக்ஸ்2 மைனஸ் எக்ஸ்1, ஒய் மைனஸ் ஒய்1 டிவைடட் பை ஒய்2 மைனஸ் ஒய்1, இசட் மைனஸ் இசட்1 டிவைடட் பை இசட்2 மைனஸ் இசட்1 அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், செக் வெதர் த லைன்ஸ் ஆர் ஸ்கியூ ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கியூ லைன்ஸாக இருக்கா இல்லையானே எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஒன்ஸ் அது இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா, இன்டர்செக்டிங் அட் ஒன் பாயிண்ட் அப்படின்னா, இன்டர்செக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் 0ன்னு வரும். இன்டர்செக்ட் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் 0ன்னு வரும். அப்போ அதை என்ன சொல்ல முடியாதுன்னா நாட் ஸ்கியூ லைன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்கணும்னா டிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் கண்டிப்பாக அது என்னது ஸ்கியூ லைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஏ வெக்டார் என்ன, A12 என்ன, B1 என்ன, B2 என்னன்னு பார்த்துக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது பேரலாக இல்லையா இருக்கான்றதையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ நியூமரேட்டரை செக் பண்ணுறேன், ஈக்குவல் டு 0ன்னு வருது. இது ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இது ஸ்கியூ லைன் கிடையாது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். Find the equation of the line which bisects the line segment joining the points A வந்து 2, 3, 4. So 2, 3, 4, P வந்து 4, 5, 8 and it's perpendicular to the lines. இதை கொடுத்துருக்காங்க. இதை L1ன்னு வச்சுக்கோங்க, இதை L2ன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது. காமனாக ஏன்ற பாயிண்ட்டுக்கும் பின்ற பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை எடுத்து அந்த மிட் பாயிண்ட் வந்து இஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் லைன் அண்ட் திஸ் லைனாக இருந்தால் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் மிட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கிடச்சிருச்சு. ஓகேவா, நம்மளோட ரெக்வயர்ட் லைன் யார் அப்படின்னு கேட்டால் இந்த மிட் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைன் தான். ஆனால் இந்த மிட் பாயிண்ட் லைன் L1க்கும் பர்பண்டிகுலராக இருக்குது, L2க்கும் பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ ரெண்டு லைன் பர்பண்டிகுலராக இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியும், டைரக்ஷன் ரேஷியோஸோட ப்ராடக்ட் சம் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். அப்போ நம்மளோட ரெக்வயர் லைனுக்கு ஏபிசி, கிவன் லைன் L1க்கு 3, -16, 7. அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் டெவலப் பண்ணுறேன். அதே மாதிரி ரெக்வயர் லைன் Lக்கு வந்து 2 ஏபிசி டைரக்ஷன் ரேஷியோ, அதோட இன்னொரு லைன் L2க்கான டைரக்ஷன் ரேஷியோ 3, 8, -5. அதை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் டெவலப் பண்ணுறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எப்படி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பியோட வெர்டெக்ஸை இங்கே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் சியோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் ஏவோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் தான் அகைன் பியோட கோஎஃபிஷியன்ட். இதை எழுதிட்டு இந்த இடத்துல நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 7s are 56, -16 5s are 80 அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி -5 3s are -15, 7 3s are 21. சிக்கு 3 × -16 -48, 3 8s are 24. இந்த செட் ஆஃபில் மல்டிப்ளை பண்ணி ஏபிசி என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இதில் ஏபிசியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் 2 3 6ன்னு வந்துடும். ஸோ 2 3 6க்கு கிடைக்கிற ஆன்சரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏபிசியில் இந்த ஆன்சர்ஸ் தான் நமக்கு கிடைச்ச டைரக்ஷன் ரேஷியோ. இந்த டைரக்ஷன் ரேஷியோஸை நம்மளோட ரெக்வயர் லைனில் நீங்கள் கீழே யூஸ் பண்ணிக்கலாம். Find the coordinates of the foot of the perpendicular drawn from the point. Most important 5 mark.
foot of the perpendicular from the point -1,8,4லேருந்து இந்த லைன் மேலே இருக்கிற ஃபூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த லைன் ஈக்குவேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாயினிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்த லைன் ஜாயினிங் பாயிண்ட்டை வச்சு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ட்ரா பண்ணிடும். அடுத்தது இந்த லைன் மேலே இருக்கிற எம்முங்கிற பாயிண்ட்டுக்கான ஃபார்மெட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக லாம்டாவோட ஈக்குவேட் பண்ணி எக்ஸு ஒய் இசட் என்ன வருதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரெண்டாவது ஏஎம் அப்படிங்கிறது பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. பொதுவாக 2 லைன் பர்பண்டிகுலராக இருக்குன்னாலே நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும் A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 கண்டிப்பாக 0 வரணும்னு. அப்போ அதுக்கு இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோ தெரியணும். அது கண்டுபிடிச்சிட்டோம், கொஷின்லேயே தெரியுது. ஏஎம்முக்கான டைரக்ஷன் ரேஷியோஸை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கார்ட்டீசியன் ஃபார்மெட்டில் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் கீழே இருக்கிற நம்பர் 2 பாயிண்ட்டாக கொடுத்துருக்கும் போது எப்படி டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடறோம். ஸோ ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தோட ப்ராடக்ட் சம ஈக்குவேட்டிங் டு 0 போட்டு கண்டுபிடிச்சோம்னா லாம்டாவோட வேல்யூ -1 அப்படின்னு வந்துடுது. ஸோ ஒன்ஸ் அது லாம்டாவோட வேல்யூ -1 அப்படின்னு வந்துருச்சுன்னா லாம்டாவோட வேல்யூ -1 அப்படின்னு போட்டுருவோம். லாம்டாவோட வேல்யூ -1 அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல எம்முக்கு என்ன பாயிண்ட்டுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எம்முக்கு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எம்மோட பாயிண்ட் வந்து -1,8,4 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த பாயிண்ட்டில் தான் ஏவோட வேல்யூ எம்முக்கு வந்து 2 லாம்டா -2 லாம்டா -1 -4 லாம்டா +3 அப்படின்னு எம்முக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்லையும் வச்சுட்டு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த எம்மோட பாயிண்ட்டை கண்டுபிடிச்சது தான் ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர். இப்போ கொஸ்டின் என்னென்னா ஏவோட இமேஜ் ஏ டேஷை கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ டேஷ் இங்கே இருக்குது. அப்போ இந்த ஏக்கும் ஏ டேஷுக்குமான மிட் பாயிண்ட் தான் நம்மளோட எம். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஏ டேஷோட பாயிண்ட் வந்து எனக்கு தெரியாது. அதனால் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ்னு வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை வச்சு மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷை என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். சம்டைம்ஸ் இந்த கொஷினுக்கு அவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர்னு கேட்கலாம். அப்படின்னா ஏஎம்மோட லென்த் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இல்லை சம்டைம்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ டேஷ் அப்படின்னு கேட்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஏ டேஷ்னா ஏவோட பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்ச ஏ டேஷோட பாயிண்ட்டையும் வச்சு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் கொஸ்டின். எப்படி கேட்டாலும் பதில் எழுதணும். இந்த மாதிரி நம்மளை ரெடி பண்ணிக்கணும். இதே பாருங்கள், ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த பாயிண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இமேஜ் ஆஃப் த பாயிண்ட்னாலும் என்னது தான், ஃபூட்டு தான். ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இமேஜ் கண்டுபிடிங்கன்னா அந்த ஃபூட்டு தெரிஞ்சு அந்த ஃபூட்டுலேருந்து அதே சேம் டிஸ்டன்ஸில் கீழே வந்தால் மட்டும்தான் நம்மளால் இமேஜ் போட முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுவோம். என்ன இங்கே டைரெக்டாகவே கார்ட்டீஷியனில் கொடுத்துட்டாங்க லைன் ஈக்குவேஷனோட ஃபார்மேட். ஸோ லாம்டாவோட ஈக்குவேட் பண்ணுங்கள். எல்லோட ஃபார்மெட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பிஎல் என்ன வருது, அதே மாதிரி அந்த பிஎலுக்கு ஏபி என்ன வருது, இதோட ப்ராடக்ட் சம்மில் என்ன வருது, லாம்டாவை ஒன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எல்லோட பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லோட பாயிண்ட்டை வந்து ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் அப்படிங்கிறத போட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு யார் கிடச்சிருவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபுட்டு தான் கிடைப்பாங்க. அப்போ அதில் மிஸ் ஆன வேல்யூவை, அதாவது இமேஜோட பாயிண்ட்டை எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ்னு வச்சுட்டு இதுலேருந்து நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது தான் மிட் பாயிண்ட்லேருந்து எப்படி இதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறோன்றது கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஃபார்மெட்டை டெவலப் பண்ணிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் பிக்யூ சொன்னேன் இல்லையா, அந்த ஒரிஜினல் பாயிண்ட்டுக்கும் இமேஜ் பாயிண்ட்டுக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் பிக்யூ கேட்டிருக்காங்க. ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இதில் நமக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டட் 5 மார்க்னா ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இதை வச்சு என்னென்ன கேட்கலான்னா லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் கேட்கலாம், இமேஜ் பாயிண்ட்டு கேட்கலாம், இமேஜ் பாயிண்ட்டையும் ஒரிஜினல் பாயிண்ட்டையும் வச்சு ஏ டேஷுக்கான ஈக்குவேஷன் கேட்கலாம். இது எல்லாமே இன்டர்லிங்க்டு கொஸ்டின். அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ் கேட்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக பேரலல் லைன்ஸ் கேட்கலாம். பேரலல் லைன்ஸ் வரும். அதுக்கப்புறம் இன்டர்செக்டிங்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. இன்டர்செக்டிங்கை செக் பண்ணிவிட்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை கேட்பாங்க. இது ஒரு கொஸ்டின். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்னா இந்த 5 பார்ட்டு தான்.
இந்த 3 பார்ட்டு தான். இது இல்லாம நமக்கு 2 மார்க்ல டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கிறது, டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறது, கொலினியரா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. ம். இது எல்லாமே ரெலவென்ட்டான 2 மார்க், 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுதான். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்கறது எப்படி போட்டிருக்கோம், இமேஜ்